முடிச்சுட்டு ராமர் வந்து அவதார கட்டம் முடிஞ்சுடுத்துன்னு இப்போ சரையு நதிக்குள்ள நுழையிறார். இப்போ சரையு நதிக்குள்ள நுழையும் போது பரதன் சத்ருக்னன், பரதனுடைய வைஃப் மாண்டவி, சத்ருக்னனுடைய வைஃப் ஸ்ருதகீர்த்தி, அயோத்தியா மக்கள் இவாளோட அந்த சரையுல இறங்குறார். ராமர் சாக்ஷாத் பகவான் 11,000 வருடங்கள் வாழ்ந்தார்னா ஒத்துப்போம். இவாள்லாம் எப்படி 11,000 வருடங்கள் வாழ்ந்தார்? ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ண நாகேஷ பட்டருங்கிறவர் திலக்கத்துல எடுக்கிறார். இந்த ராமாயண ஸ்லோகத்துக்கு ராமாயண வியாக்கியானம் பண்ணவர் யத்வா வருஷ சப்தோ தினபரஹா. இந்த இடத்துல 11,000 ஆண்டு 10,000 ஆண்டுன்னு சொன்னா வருஷம்ங்கிறத ஒரு நாளுன்னு வச்சுக்கோ. 10,000 வருடங்கள்ங்கிறது 10,000 நாட்கள். இந்தியன்ஸ்கே ரிசர்ச் மென்டாலிட்டி இல்லைங்கிறேன். நான் ஒரு பெரிய குற்றச்சாட்டா வைக்கிறேன். உங்க வா தமிழால நீங்க எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன்னு நான் சொல்றேன். நம்ம ராமர் இருக்காருன்னு ஒத்துணும், சீதா இருக்கான்னு ஒத்துணும், அது பக்தி சாஸ்திரம்னு ஒத்துணும், ராமாயணம் நிஜம்னு ஒத்துணும். அதுல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வச்சுட்டே நம்ம ஜியாகிரபிக்கல் இது ட்ரேஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஐயோ யங்ஸ்டர்ஸ்லாம் வரணும், நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுப்பா, நான் உனக்கு ஃபண்ட் பண்ணுறேன். ஃபண்டிங்க்கும் ஆள் இல்லை. அந்த குழந்தை ஒரு ரிசர்ச் பேப்பரை கொடுத்தா அதை படித்து இல்லை ப்ளஸ் மைனஸை பார்த்து அந்த குழந்தைய மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. ராமர் 11,000 ஆண்டுகள் ஆண்டார் அப்படின்னு நீங்க கருத்தை சொல்லி, இவர் வேறொரு கருத்தை வச்சு அதுல ஒரு பெரிய கான்ட்ராவர்சி உங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டார். அது என்ன சார் விஷயம் அது? ஓகே, இதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் சார். உங்கள் நேயர்கள் ஷுவர்லி வாவ் தமிழா நேயர்களுக்கு புரியும். ராமருடைய வரலாற்றை சொல்லுவது வால்மீகி ராமாயணம். அதில் ஒரு தினுசில் சொல்லின்னு வரா, சீதைக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 6, ராமருக்கு வயது 12 வருட காலம் ராமன் சீதையோடு சுகமாக அயோத்தியாவில் வாழ்ந்தார். அவருக்கு 24 முடிஞ்சு 25, சீதைக்கு வயது 18. 25வது வயசை எட்டிய ராமர் தான் 14 வருடம் காட்டுக்கு சென்றார். திரும்பி வரும் தருவாயில் 39 வயசு ராமருக்கு, சீதைக்கு பிட்வீன் 32-33. இந்த பட்டாபிஷேகம் கழிந்த பிறகு, பட்டாபிஷேகம் ஆன உடனே 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் சீதா கர்ப்பவதி ஆறா. ஏன்னா அதுல கோவிந்தராஜ்யத்துல 2 சிசிர ரித்துக்கள் ஆச்சுங்கிறார். ததா அபிஷேகானந்தரம் வருஷத்வயம் ஜாத்தம், 2 வருஷம் கழிந்த பிறகுதான் கர்ப்பவதி ஆனாள். அப்ப ராமருக்கு 41, இந்த அம்மாவுக்கு சீதா பிராட்டிக்கு 35. அப்போதுதான் ராமர் சில வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு, இது நாட்டுக்கு நல்லது இல்லையே, சீதையை பிரிவது கঠিனம் தான் சொல்லிட்டு லக்ஷ்மணன் மூலமா நாடு கடத்தி விடுறார் சீதையை. சீதை கர்ப்பவதியானவள், she delivers her children, அதாவது லவகுஷால வால்மீகி ஆசிரமத்துல டெலிவர் பண்றார். டெலிவர் பண்ண உடனே என்ன ஆகுது, எந்த ராத்திரி அவ டெலிவர் பண்றாளோ, யாமேவராத்திரிம் சத்ருக்னஹா பர்ணசாலாம் சமாவிஷத்து தாமேவராத்திரிம் சீதாபி பிரசூதா தாரகத்வயம்னு எடுக்கிறார். எந்த ராத்திரி யாதிருச்சிகமாக சத்ருக்னன் ஆசிரமத்தை தங்கினாரோ அதே இரவு அவள் 2 குழந்தைகளை ஈன்றெடுத்தாள், லவகுஷ. இந்த சத்ருக்னன் 12 வருஷம் கழிச்சு வரான் அயோத்தியாவுக்கு ராமரை பார்க்கறதுக்கு. அப்ப இந்த குழந்தைகளுக்கும் 12 வயசு. பாடக்கூடிய குழந்தையை பார்த்தவுடன் ராமருக்கு ஸ்வபுத்ராள்னு தெரியுது. சீதா பூமி பிரவேசம் பண்ணி விடுறா. அப்புறம் ராமரை பத்தி சொல்ல வந்த ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் வால்மீகி, தசவர்ஷ சஹசிராணி வாஜிமேதான் அதாகரோத். 10,000 வருடங்கள் ராமர், தசவர்ஷ சஹசிராணி வாஜிமேதான், வாஜினா குதிரை, அஸ்வமேதவ் யாகம் செய்தார். 10,000 வருஷம் யாகம் பண்ணார். இப்ப என்ன ஆகுது, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ராமர் அவதார கட்டம் முடிஞ்சுடுத்துன்னு இப்போ சரையு நதிக்குள்ள நுழையிறார். இப்ப சரையு நதிக்குள்ள நுழையும் போது பரதன் சத்ருக்னன், பரதனுடைய வைஃப் மாண்டவி, சத்ருக்னனுடைய வைஃப் ஸ்ருதகீர்த்தி, அயோத்தியா மக்கள் இவாளோட அந்த சரையுல இறங்குறார். அப்ப என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ராமர் சாக்ஷாத் பகவான் 11,000 வருடங்கள் வாழ்ந்தார்னா ஒத்துப்போம். இவாள்லாம் எப்படி 11,000 வருடங்கள் வாழ்ந்தா? இப்ப இவர்களோட நுழைஞ்சார்னா அது எப்படி? அதுக்கு ஒரு வழி இருக்கு சாஸ்திரத்துல. ஜைமினியுடைய சூத்திரத்துல இதுக்கு, இந்த ஸ்லோகத்துக்கு ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ண நாகேஷ பட்டருங்கிறவர் திலக்கத்துல எடுக்கிறார். இந்த ராமாயண ஸ்லோகத்துக்கு ராமாயண வியாக்கியானம் பண்ணவர் யத்வா வருஷ சப்தோ தினபரஹா. இந்த இடத்துல 11,000 ஆண்டு 10,000 ஆண்டுன்னு சொன்னா வருஷம்ங்கிறத ஒரு நாளுன்னு வச்சுக்கோ. 10,000 வருடங்கள்ங்கிறது 10,000 நாட்கள். அப்ப அது எப்படி நமக்கு புரியுறது? ராமர் சீதாவை கல்யாணம் பண்ணிட்டு 12 இயர்ஸ் அயோத்தியால இருந்தார். 14 இயர்ஸ் காட்டுக்கு போனார். பட்டாபிஷேகமான உடனே 1.25-2 வருஷம் அயோத்தியால இருந்தார். அப்ப 27.25 வருஷம் சீதையோட இருந்திருக்கார், யாகங்கள் பண்ணிட்டு. நீங்க 10,000 டேஸ் டிவைடட் பை 316 போட்டேன்னா 27 இயர்ஸ் அண்ட் 9 மந்த்ஸ் வரும். 6 மந்த்ஸோ 9 மந்த்ஸோ, இதுதான் கணக்கு. ஸோ அப்படின்னா ராமர் 55 வருஷம் 54 வருஷம் வாழ்ந்திருக்கணும். இல்லாட்டா நான் இது இந்த கணக்கெல்லாம் நான் வித்வான்கள் கிட்ட எல்லாம் பேசியிருந்தேன் முன்னாடி ரிசர்ச் பண்ணி. அடுத்தது, இதே
கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள்னு பெரிய மகாவித்வான் இருக்கார் சென்னையில. அவர் பிள்ளை ராமசுப்ரமணியம் சம்ஸ்கிருதத்திலயும் மேதை, கணிதத்திலயும் மேதை, ஐஐடி பம்பாயில இருக்கார். நான் அவர்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார், 10 + 1 11,000 இயர்ஸ டிவைடட் பை 360 பண்ணி 30 இயர்ஸ் வருது. அதை நீ 39ஓட ஆட் பண்ணிடும். அப்ப 70 வயசு வரும்னார். இந்த 70 வருஷம் சரியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அஹோபில மட்டம்னு கேள்விப்பட்டிருப்பேள். அது ஆமா, ரொம்ப ஆமா. மகாவித்வானா இருந்தவர், ஆஸ்தான வித்வானா இருந்தவர், சாரசாரஞர், பெருக்காரணை சக்கரவர்த்தியாச்சார் சுவாமி பேர். அவர் பேரை சொன்னாலே எல்லாரும் எழுந்து நிற்பா. அவர் ராமாயண சுதாங்கிற புஸ்தகத்துல என்ன சொல்றார், மேத்ஸ்ல இருக்கு இல்லையா சார், யூனிட்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், தௌசண்ட்ஸ் பிளேஸ், 10,000 பிளேஸ்னு இருக்கு. 1 2 3 4 5 தசவருஷ சஹஸ்ராணினா, தசனா 10, ம். சஹஸ்ரம்னா 4, சரி. 10 × 4 40, தசவருஷ சதானிச்ச 10 × 3 30, 40 + 30 70 இயர்ஸ். இவ்வளவுதான் ராமர் வாழ்ந்தார்னு அவர் புஸ்தகத்துல எழுதுறார். அதே மாதிரி இதெல்லாம் ஜெய்மினி சூத்திரங்கள்ல சஹஸ்ர சம்வத்சராம் ததாயுஷாம் அசம்பவாத் மனுஷ்யேஷுன்னு 6வது அத்தியாயம் 7வது பாதம், ஐ திங்க் 13வது அதிகரணம் நினைக்கிறேன். அதுல 10 சூத்திரங்கள்ல ஜெய்மினி விசாரிக்கிறார். 1000 வருஷங்களுக்கு ஒரு யாகம் பண்ணணும்னு வேதம் சொல்லியிருக்கு. ஆனா மனுஷனாலதான் 1000 வருஷம் வாழ முடியாது. இப்ப ஏன்னா வேதம் சொல்றது சதமானம் பவதி, 100 வருஷம் வாழ்வேன்னு கொடுத்தோம். எப்படி 1000 பண்றது? இப்ப 1000 வருடங்கள்ங்கிறது 6 நாள். சம்பத்சரோ விசாலித்வா அஹர்வை சம்பத்சரஹாங்கிற வேத வாக்கியத்தை வச்சுட்டு இதை நாளுன்னு கணக்கு வச்சுக்கோ. எப்போ? when improbable numbers come. மகாபாரதத்துல ஒரு ஸ்லோகம், பீமனுடைய வார்த்தை உண்டு. இவ்வளவு எவிடன்சஸ் இருக்கு சார். அதுல இருந்து நான் என்ன அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, சொன்னார்? யாரு, இவன். அதாவது பீமன் வந்து யுதிஷ்டிரன் கிட்ட சொல்றா, அஹோராத்திரம் துல்லியம் வத்சரேன, அதாவது சம்பத்சரேன ஹி, அதாவது ஒரு வருஷம்ங்கிறது ஒரு நாள்னு வேத ஸ்ருதியில இருக்கேங்கிற. அவர் என்ன சொல்றாரு, இந்த 13 வருஷத்தை 13 நாளா வச்சு நம்ம வந்துள்ளாமான். அப்ப சொல்றார் இவர் யுதிஷ்டர், அப்படி இல்ல, அது யாகக்கிரியால வரும்போது தான் அப்படி வரும்பா, சும்மா சும்மா அந்த ரூலை யூஸ் பண்ணிக்க முடியாது. அப்ப அந்த ரூல் உண்டு. இப்ப பாருங்க, ராமர் வந்து ஒண்ணு 55 வருஷம் இல்லாட்ட 70 வருஷம் வாழ்ந்தாருந்தா, நான் சொல்றேன், ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ண நாகேஷ பட்டர், பெருக்காரணை சக்கரவர்த்தியாச்சார், ஸ்ரீமத் பாகவதத்தை வச்சுண்டு விசாரம் பண்ணார் மணித்ராவிட் சாஸ்திரிகள், மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ்ல பெரிய மகாவித்வானவர். அவர் பிரகலாதனை பத்தி விசாரம் பண்றார். பிரகலாதத்துல என்ன வருதுன்னா, வரங்களை எல்லாம் பெற்ற ஹிரண்யகசிபு வந்தான். அப்ப காலோ வியதீதான், நிறைய காலம் கழிச்சான் இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டார் வியாக்கியாத்தா ஸ்ரீதரர். ஸ்ரீதரியத்துல என்ன இருக்குன்னா, 71 யுகங்கள் ஹிரண்யகசிபு காலத்தை கழிச்சான். பிள்ளை வயசு என்னன்னு கேட்டா 5 வயசுங்கிறான். அப்பாக்கு 71 யுகங்கள் ஆயிருக்குன்னா, அப்ப பிள்ளைக்கும் அப்படின்னா அந்த சமயம் கழிஞ்சிருக்கும் போது 71 ஆயிருக்க வேண்டாமான்னு கேள்விக்கு மணித்ராவிட் சாஸ்திரிகள் மகாவித்வான் மகாமகோபாத்தியாயர் என்ன சொல்றார், ஜெய்மினி சூத்திரத்தை வச்சு ஒரு யுகம்ங்கிறது ஒரு மாசம். அப்ப 71 யுகம்ங்கிறது 71 மாசம். அப்படி டிவைட் பண்ணேன்னா 5 இயர்ஸ் அண்ட் சம் 11 months வரும். ஆமா. அதனால தான் பிள்ளைக்கு 5 வயசுன்னு சொல்றா. இதெல்லாம் சாஸ்திரத்தை டீப். இல்ல, இவர் என்ன டிஸ்பியூட் இவர் பண்றாரு? என்ன சொல்றார், 11,000 வருடங்கள் ராமர் வாழ்ந்தாருன்னா அதை 11,000னே வச்சுக்கோ. நீ எதுக்கு இந்த இதெல்லாம் பண்ற? நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல சார். ஏன்னா மக்களுக்கு இதை, சில மக்களுக்கு புரியும், பெரும்பாலான மக்களுக்கு நான் சொல்ற கணக்கெல்லாம் புரியவே புரியாது. இப்ப ஜெய்மினிங்கிறேன், காபுகாயனருங்கிறேன், காஷ்ணாஜினிங்கிறேன், இதுல வந்து ஜெய்மினி சூத்திரம்ங்கிறேன். ஜெய்மினி முதல்ல யாருன்னு தெரியணும், மீமாம்சானா என்னன்னு தெரியணும், அதுல கர்ம மீமாம்சானா என்னன்னு தெரியணும், சபரஸ்வாமி பாஷ்யத்துல என்ன எடுத்திருக்காருன்னு தெரியணும், குக்குட்டர் என்ன பாஷ்யத்துல எடுத்திருக்கார், காத்தியாயன ஸ்ரௌத சூத்திரத்துல என்ன எடுத்திருக்கார், இதுக்கு ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணவா என்ன எடுத்திருக்கா, மகாபாரதத்துல என்ன இருக்கு, பெருக்காரணை சக்கரவர்த்தி ஆச்சார் என்ன சொல்லியிருக்கார், மணித்ராவிட் சாஸ்திரிகள் என்ன சொல்லியிருக்கார், சக்கரவர்த்தி திருமகன்ல ராஜாஜி என்ன எழுதியிருக்கார், விவேகானந்தர் தாக்கா இதுல என்ன சொல்லியிருக்கார், இதெல்லாம் பல விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி அவருக்கு அதெல்லாம் தேவையில்லைங்கிறார். அவர் வந்து என்ன கேட்கிற நிலைமையில இருக்கார். இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறான்னு, நீ 11,000 வருஷம் 70 வயசுங்கிறிய, ஹவு டிட் யூ அரைவ் அட் திஸ்னா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டே வாடா இங்க, நீ என்னடா இதை பத்தி இந்த டோன்ல பேசினா ஐ எம் நாட் ஃபார் இட். இந்த மாதிரி ஒரு அபியூசிவ் லாங்குவேஜ்லாம். அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னு விட்டுட்டேன். 11,000 வருஷங்கள் வாழ்ந்தாரா வாழட்டும். அவர் லிட்டரலா 11,000 கூட இருந்த பரதன் சத்ருகுணனும் 11,000 வருஷம் வாழ்ந்தா. அங்க இருந்த அயோத்தியா மக்களும் 11,000 வருஷம் வாழ்ந்தா. இருந்துட்டு போ. அப்ப அவருக்கு வந்து புராணத்துல நம்பிக்கை இல்லையா? புராணத்துல நம்பிக்கை இல்லைங்கிறத விட சார், வேதத்துல நம்பிக்கை இருக்கணும். வேதம் வந்து ரிக்வேதம் தொடங்கி ஈஷாவாஸ்யோபனிஷத் வரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 100 தீர்மானம் பண்ணிடுது. சதமானம் பவதி, சதம் வை சம்பத்சரா, சதம் வா ஹேமந்தான், சதம் வா வசந்தான், இப்படிதான் சொல்றது வேதம். மனிதனுடைய வாழ்க்கை 100. சில பேர் 120 வாழ்வா. அது வந்து பிருஹத் ஜாதகத்துல என்ன சொல்றாங்கன்னா, 2 சஷ்டியப்த பூர்த்தி பார்க்கணும். 60 120. ராமானுஜர் வாழ்ந்தார், 101 தேசிகன் வாழ்ந்தார், கிட்டத்தட்ட 100 பரமாச்சாரியால் வாழ்ந்தார். உண்டு. இப்போ 125 ரன் அடிச்சாலும் சச்சின் வந்து என்ன சொல்றோம், செஞ்சுரி அடிச்சாருன்னு தான் சொல்றோம். ஏதோ 100 120 125 அப்பதான்
அது வேதத்துக்கு அனுகுணமா இருக்கும். குழந்தைகள் நம்பணுங்கிறதுக்காக நான் சொல்ல, வேதத்துக்கே அனுகுணமா இருக்கும். வேத வாக்கியத்துக்கு விருத்தமா இருக்கக்கூடாது. இப்படித்தான் வியாக்கியானம்லாம் பண்ணியிருக்கா. அது என்னன்னா சார், நம்ப ரிசர்ச்ல என்னன்னா, யூ ஹேவ் டு ஹேவ் அன் ஓப்பன் மைண்ட். நெறைய புஸ்தகங்கள இல்ல அவருக்கு படிக்கணும். ரிசர்ச் ஸ்காலர்ஸையும் மதிக்கணுங்கிற எண்ணம் இல்ல அவருக்கு. ஐய்யய்யோ! அதெல்லாம் இல்லவே இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், நம்ம இந்தியாலயே சார் ஒரு இல்ல கருத்து நம்ம ஒண்ணு படிக்கல. அவங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா தரோவா படிச்சிருக்காங்க. அதை ஏத்துக்கணுங்கிற பக்குவமும் இல்ல நான் அவருக்கு. என்ன சொல்றேன், ஏத்துக்கணும்ங்கிறது இல்லைங்கிறேன் நான். நான் என்ன சொல்ல வரேன், யூ லிசன். இஃப் யூ ஆர் கன்வின்ஸ்ட் யூ டேக் இட். எல்ஸ் டோன்ட். அவருக்கு அவர் அப்யூசிவா போயிடுறார். அவர் என்ன பண்றார், இப்ப என்ன நான் சொல்றேன் சார், இந்தியன்ஸ்க்கே ரிசர்ச் மென்டாலிட்டி இல்லைங்கிறேன். நான் ஒரு பெரிய குற்றச்சாட்டா வைக்கிறேன். உங்க வாவ் தமிழால நீங்க எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் குடுக்குறேன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு $1 பில்லியன் ரிசர்ச்க்கெல்லாம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஃபண்டிங் போகும் சார். 8,000 கோடி என்ன வச்சிருதுன்னு தெரியாது. அவ்வளவு ஸ்காலர்ஸ் இருப்பா. இங்க நீங்க நம்ப மாட்டேள், எங்க ட்ரஸ்ட் மூலமா ஒரு பையனுக்கு, யங் பாய், அவன் வந்து ராமாயணத்துல சார், நாசிக் பஞ்சவட்டியில கோதாவரி நதிக்கரையில சீதா பிராட்டியும் ராமரும் இருந்தா. அப்பதான் சீதா கடத்தப்படுறா, சீதா பிராட்டி. அப்ப ராமர் எந்த ரூட் எடுத்துட்டார்? அது நமக்கு தெரியாது. பெல்லாரி வழியா வந்தாரா? இப்படி டர்ன் எடுத்துட்டு வந்தாரா? அப்ப அந்த குழந்தை சொல்லிட்டு, நான் ராமாயணத்த ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி, இந்த ரூட்ட ஃபாலோ பண்ணி, குகையெல்லாம் பார்த்து கரெக்ட்டா அது எந்த வழியில வந்திருப்பார். ஏன்னா அந்த ஸ்லோகங்கள்ல சில ஃப்ளோரா, ஃபௌனாவோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். சில மரங்கள் இருக்கும். அந்த மரம் அந்த இடத்துல இருக்கா? எப்படி அந்த இடத்துல மூவ் ஆயிருக்கு? நெறைய ரொம்ப அழகா எனக்கு ஒரு ஒரு ஆப்ஜெக்டிவ் காப்பி குடுத்தான். நான் சொன்னேன், இது வந்து நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? சுவாமி எனக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு வெறும் இந்த டிராவல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் நெறைய ஊர்களுக்கு போகணும். நான் என்னப்பா எங்க ட்ரஸ்ட்லேருந்து குடுக்குறேன்னேன். இந்த மாரி ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு நம்ப ஓன் ராமாயணத்த ரிசர்ச் பண்ணணுங்கிற ஸ்காலர்ஸ்க்கு ஃபண்டிங்கே கிடையாது சார். ஃபண்டிங்கும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அப்ப எப்படி ஒரு தர்மம் தழைக்கும்? சொல்லுங்க. ஒரு ரிசர்ச்ங்கிறது மென்டாலிட்டி இருக்க வேண்டாமா? நம்ம ராமர் இருக்காருன்னு ஒத்துடணும். சீதா இருக்கான்னு ஒத்துடணும். அது பக்தி சாஸ்திரம்னு ஒத்துடணும். ராமாயணம் நிஜம்னு ஒத்துடணும். அதுல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ வச்சுண்டே நம்ம ஜியோகிராபிக்கல் இது ட்ரேஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஐயோ! யங்ஸ்டர்ஸ்லாம் வரணும். நெறைய பேர் ரிசர்ச் பண்ணுப்பா. நான் உனக்கு ஃபண்ட் பண்றேன். ஃபண்டிங்க்கும் ஆள் இல்ல. அந்த குழந்தை ஒரு ரிசர்ச் பேப்பர குடுத்தா, அத படிச்சு, இல்ல பிளஸ் மைனஸ பார்த்து அந்த குழந்தைய மோட்டிவேட் பண்றதுக்கும் ஆள் இல்ல. ஆனா எல்லாரும் கவலைப்படுவா. இளைஞர்கள் வருவதில்லை. எப்படி வருவா? நீங்க வந்து யூ டோன்ட் என்கரேஜ் தெம் அட் ஆல். ஹவ் வில் யூ டூ? என்னோட மென்டாலிட்டி இஸ் டிஃபரண்ட் சார். எவ்வளவுக்கு எவ்வளோ ஆச்சாரியன் கத்துக் குடுத்துருக்காரோ, யங் ஸ்காலர்ஸ நம்ம மோட்டிவேட் பண்ணணும். நெறைய ரிசர்ச் பண்ணுப்பா. எவ்வளோ பேர் வேதத்துல வந்து சார் மெடிக்கல் டெர்ம்ஸ்க்கு ரிலேட்டடா நெறைய விஷயம் ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. பண்ணுப்பா. அதுக்கு நான் ஒரு ரூ. 10,000 குடுக்குறேன். இதுதான் நாங்க எங்க ட்ரஸ்ட் மூலமா பண்றது சார். எனக்கு உட்கார்ந்துட்டு தங்க கவச்சத்த பண்ணி, வெள்ளி கவச்சத்த பண்ணி பெருமாளுக்கு இப்ப நம்ம என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? தங்க கவச்சம் அது யாராவது திருடின்னு போயிடுவா. இல்ல கவர்ன்மெண்ட் கண்ட்ரோல்ல போயிடும். தங்க கவச்சம், வெள்ளி கவச்சம் நம்ம சம்பிரதாயத்த காப்பாத்த போறதில்ல. இந்த மாதிரி இளைஞர்களை ஈர்த்து, அவர்களுக்கு பக்தியை திணித்து, எல்லா வர்க்க மக்கள், பிராமின்ஸ், நான் பிராமின்ஸ் எல்லாரையும் இணைச்சு, நம்ம எல்லாரும் மிலேசூர் மீராத்து மகாரான்னு அந்த காலத்துல ஒரு பாட்டு உண்டு. எல்லாரும் இணைஞ்சு போகணும். இந்த எண்ணம் இருந்தால் தான் தர்மம் உருப்படுமே ஒழிய, இந்த சத்குரு தப்பு, வேலுக்குடி தப்பு, துஷ்யந்த் ஃப்ராடு, இவன் இடியட்டு, அந்த ஜீயர் தப்பு, நான் மட்டுமே சரி. இந்த மென்டாலிட்டி வில் நாட் டேக் அஸ் எனிவேர். இது வந்து ஒரு உன்னதமான மார்கழி மாசம். மார்கழியில் தான் திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி எல்லாமே இறைவனால அருளப்பட்டது இல்லையா? இந்த மாசத்தோட மகிமையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒவ்வொரு மாதத்துக்குமே சிறப்புண்டு. சித்திரை மாசத்துக்கு ஒரு சிறப்புண்டு. நமக்கு சித்திரை திருநாள்லாம் உண்டு. அதே மாதிரி ஆடி மாசம்னா ஆண்டாள் பிறந்த மாதம். ஆவணி மாதம்னா கண்ணன் பிறந்தது. ஒரு மாதத்துக்குமே சிறப்புண்டு. ஆனா கண்ணன் கீதையில் சொல்லும்போது, நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கின்றேன் அர்ஜுனாங்கிறார். சரி. காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு நாளில் 4 to 6 காலங்கார்த்தால 4 to 6க்கு பிராம்ம முகூர்த்தம்னு பேரு. பிரம்ம முகூர்த்தம். பிராம்ஹே முகூர்த்தேச்ச உத்தாயன்னு சாஸ்திர வாக்கியம். 4 to 6. அப்ப அதுல ஏதாவது நல்ல காரியங்கள்லாம் பண்ணா பல்மடங்காக பெருகும். நமக்கு 4 to 6ங்கிற பிராம்ம முகூர்த்தம் தேவர்கள் கணக்குல டிரான்ஸ்லேட் ஆகும்போது அது மார்கழி மாசம்னு அர்த்தம். ஓ! அதாவது தேவர்களுடைய பிராம்ம முகூர்த்தம் நம்ம மார்கழி மாதம். அப்ப தேவர்களுடைய பிராம்ம முகூர்த்தமான இந்த மார்கழி மாதத்தில் எந்த காரியம் செய்தாலும் அது நல்ல பலனை கொடுக்கும். அப்படிங்கிற எண்ணத்தில் எந்த காரியம்னா என்ன? பகவத் காரியம். அதாவது பகவனை நினைப்பது, அந்த திருப்பாவை பாடுவது, திருவெம்பாவை சிவபெருமான நினைச்சு பாடுவது, ஆண்டாள் நாச்சியார் கொடுத்த பிரசித்தமான அந்த திருப்பாவை பாடுவது, திருப்பள்ளி எழுச்சிக்கு ஒரு பெருமை உண்டு. இதெல்லாம் பாடி இறைவனை நீ தொழுதால் ஏதோ ஒரு நாள் நல்ல புத்தி ஏற்பட்டு பகவானின் திருவடியை அடைவாய். அதனால இந்த மாதத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, இது தேவர்களுடைய பிராம முகூர்த்த காலம். திருப்பாவை 30 பாட்டுக்கள், திருவெம்பாவை 20 பிளஸ் திருப்பள்ளி எழுச்சி 10 இல்லையா? ஆமா, இந்த மாசத்துக்கு இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு நிச்சயமா. இல்லையா?
அப்ப இவ்வளோ சிறப்பான மாதம் நீங்க சொல்றீங்க. இந்த மாசம் வந்து மார்கழி வந்து ரொம்ப சிறப்பான மாதம்னு சொல்றீங்க. ஆண்டாளுக்கு உகந்த மாதம்னு சொல்றீங்க. அப்ப ஏன் மார்கழியில வந்து நல்ல காரியங்கள் பண்ணக்கூடாது? பீட மாசம்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அது என்ன அர்த்தம்? முரண்பாடா இருக்கு இல்லையா? இது தெய்வீக மாதம் தானே இது? அதாவது தெய்வீக மாதம் தான். ஏனைய மாதங்களில் நல்ல நாட்கள், நல்ல திதிகள் இருந்தாலும், இறைவனை எக்ஸ்க்ளூசிவா நம்ம அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டுவதில்லை. அதனால் பெரியோர்கள் என்ன நிச்சயம் பண்ணார்னா, இந்த மார்கழி மாதம் தேவர்களுடைய பிராம முகூர்த்த காலமா அமைஞ்சிருக்கே, இந்த மாதத்திலாவது நீ முழுக்க முழுக்க வந்து பகவானையே நினைத்துக் கொண்டிருந்து, அவன வாயினால் பாடி, மனத்தினால் சிந்திக்க, தூமலர் தூவி தொழுது என்று செய்தால், உன்னோட மைண்ட் நல்ல ஃபோக்கஸ் ஆயி, யூ வில் பி ஏபிள் டூ டூ வெல். ம். அப்படிங்கிற அந்த எண்ணத்துல சொல்றா. அதனால இது வந்து பீட மாசம் நல்ல காரியங்கள் அப்படின்னு இல்ல. கல்யாணம் எதுக்கு பண்ணக்கூடாது இதுல ஆடியிலன்னு வச்சான்னா, இதெல்லாம் பகவானுக்கு உகந்த மாசம். பகவானுடைய சிருஷ்டியில எதுவுமே கெட்ட மாசம்னு கிடையாது சார். நல்ல மாதம், ரொம்ப நல்ல மாதம். அதனால நீ இப்ப பகவானே நினைச்சுட்டு இருந்துறா. ஓ! எதுக்கு இந்த கல்யாணம்னு நம்ம உட்கார்ந்து வெளியில ஷாப்பிங், கீப்பிங்ன்னு போயிடுவோம். திரும்பி நமக்கு வந்து ஒரு பகவானை பாடுவதற்கோ, துதிப்பதற்கோ ஒரு வாய்ப்பு குறைந்துவிடும், குன்றிவிடும். அதனால இந்த மாதத்தில் இறைவனை நினை. அதுக்காக பாக்கி மாதங்கள்ல நினைக்க கூடாதுன்னு இல்ல. அப்ப நெறைய காரியங்கள் இப்ப தை பிறந்தால் வழி பிறக்கும். தையில ஒரே கல்யாணமா இருக்கும். எல்லாரும் பிஸி ஆயிடுவா. அப்ப கோவிலுக்கு யார் போவா? அப்ப இந்த மாதத்தில் கோவிலுக்கு சென்று வைகுண்ட ஏகாதசி இந்த நன்னாள் நிலைப்போடே இதெல்லாம் வரும். இருக்கணுங்கிறீங்க. நல்ல இப்ப இந்த மாதத்துல நம்ம கச்சேரி இல்லாம வச்சுட்டுருக்கோம். ஆமா, நிச்சயமா. கச்சேரி ஒரு பக்கம், வீதி பஜனை ஒரு பக்கம், திருப்பாவை உபன்யாசம், திருவெம்பாவை பாடல் எவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால பெரியோர்கள் அப்படி வச்சிருக்காங்க. நம்ம ஸ்டூடியோக்கு வந்து பல விஷயங்கள ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி. நமஸ்காரம். சந்திப்போம்.